ஹலோ கைஸ், வெல்கம் டு டிப் ஜோன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா வேலிடேஷன். இது வந்து டேட்டா வேலிடேஷன்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் வேலிடேஷன் இருக்குது, ஒரு டேட்டாக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த எல்லாமே வந்து நம்ம எப்படி பார்க்கலாம், எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகேவா? இப்போ என்கிட்ட ஏபிசின்ற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோட ஒரு லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்களோட எம்ப்ளாயி நம்பர் இருக்குமா கண்டிப்பாக, ப்ளஸ் அவங்க எப்போ ஜாயின் பண்ணாங்க அந்த கம்பெனியில் அது, ப்ளஸ் அவங்களோட பாயிண்ட்ஸ், அவங்க எவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது ஏற்ற மாதிரி ஒரு அப்ரைசல் பாயிண்ட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன் அது. அப்புறம் அவங்களோட ரிமார்க்ஸ், அவங்க வந்து எப்படி வேலை பண்ணுறாங்க, அவங்களோட அந்த மாதிரி ரிமார்க்ஸ் வந்துட்டு இந்த காலமில் இருக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு டைப் ஆஃப் டேட்டாலையும் நம்ம ஒரு வேலிடேஷன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். டேட்டா வேலிடேஷன்றது என்ன அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒரு செல் இருக்குது. அந்த செல்லில் என்னால் இந்த செல் இப்போ எடுத்துக்கலாம். இந்த செல்லில் இப்போ என்னால் என்ன வேணால் கொடுக்க முடியுது. லெட்டர், நம்பர், சிம்பிள்ஸ் என்ன வேணால் வந்து கொடுக்க முடியுதா? இது மாதிரி இல்லாமல் நான் சொல்கிற என்னோட செல்லில், ஒரு குறிப்பிட்ட செல்லில் நான் என்ன மாதிரியான வேல்யூ இருக்கணும்னு ஆசைப்படுறேனோ, என்ன வேல்யூஸ் இருக்கணும்னு ஆசைப்படுறேனோ, அந்த வேல்யூஸை மட்டும் இருக்கிறது தான் வந்துட்டு டேட்டா வேலிடேஷன். அந்த செல்லுக்கு அது வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதை தவிர நம்ம அங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க ஒரு க்ரைட்டீரியாவை தாண்டி அந்த வேறு எந்த மாதிரியான டேட்டாவும் அந்த செல்லுக்குள்ளே போக முடியாது. அதை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறது தான் வந்து அந்த டேட்டா வேலிடேஷன். ஓகேவா? இப்போது இந்த டேட்டா வேலிடேஷன்லேயே பார்த்தோன்னா, இப்போ இந்த நேம்னு இருக்குது. எனக்கு வந்து இங்கே கொஞ்சம் இங்கே எத்தனை நேம்ஸ் இருக்குது, நான் வந்துட்டு ஒரு 10க்கு மேலே இங்கே வந்து நேம்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் லிஸ்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து இங்கே டேட்டா வேலிடேஷனுக்குள்ளே போயிட்டு என்கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்க எம்ப்ளாயீஸோட நேம் மட்டும்தான் என்னால் இங்கே வந்து என்ட்ரு பண்ணவே முடியணும். என்கிட்ட லிஸ்ட்டில் இல்லாத எம்ப்ளாயி நேம் என்னால் இங்கே என்ட்ரு பண்ண முடியக்கூடாது. யார் வந்து இந்த ஷீட்டை தொட்டாலும் அப்படின்ற மாதிரி நான் வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்படின்னா இங்கே ஒரு செல்லை நான் கிளிக் பண்ணிட்டேன். அப்படி இல்லைனா இங்கே ஃபுல்லாக நம்மளுக்கு எது வரைக்கும் அந்த செல், அந்த டேட்டா வேலிடேஷன் வேணுமோ அது வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த டேட்டான்ற டேப்பில் மேலே போனோன்னா இங்கே வந்து டேட்டா டூல்ஸில் டேட்டா வேலிடேஷன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு இதில் வந்து செட்டிங்ஸ், இன்புட் மெசேஜ், எரர் அலர்ட்டுன்னு சொல்லி 3 விஷயம் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வேலிடேஷன் க்ரைட்டீரியா, நம்ம என்ன மாதிரியான டேட்டாவை அலோவ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த டேட்டா வேலிடேஷனில் ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம கொடுக்க போகிறது. நான் ட்ராப் டவுனில் போயிட்டு லிஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஏன் லிஸ்ட்டுன்னு கொடுக்குறேன், என்னோட லிஸ்ட்டில் இருக்க எம்ப்ளாயீஸ் மட்டும்தான் இந்த காலமில் என்டர் ஆகணும், வேறு யாரும் ஆகக்கூடாது. ஸோ நான் லிஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ எனக்கு சோர்ஸ் கேட்குதா, சோர்ஸுக்கு நான் வந்து ஷீட் 1ல் ஆல்ரெடி எம்ப்ளாயி நேம்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். அதை நான் கொடுத்து நான் இங்கே வந்து ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நான் இங்கே ஓகே கொடுத்ததும் இங்கே வந்துட்டு இப்படி என்னால் வந்துட்டு என்ட்ரு பண்ண முடியுது. ஓகேவா? இப்போ நான் இதே தப்பாக அந்த ட்ராப் டவுனை தாண்டி நான் இங்கே தப்பாக ஒன்று என்ட்ரு பண்ணுறேன் அப்படின்றப்போ எனக்கு என்ன காட்டுது, திஸ் வேல்யூ டசன்ட் மேட்ச் த டேட்டா வேலிடேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டிஃபைன்டு ஃபார் திஸ் செல் அப்படின்னு சொல்லி காட்டுது. நான் இப்போ இங்கே ரீட்ரை கொடுத்துட்டு நான் இந்த ரீட்ரை கொடுத்து அதை கேன்சல் பண்ணிவிட்டு ட்ராப் டவுனில் போயிட்டு இங்கே ட்ராப் டவுன்லேருந்து நான் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நான் தான் இதுக்கு டேட்டா வேலிடேஷன் போட்டேன்றனால எனக்கு தெரியும் இதில் வந்துட்டு என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, இங்கே வந்து இந்த ட்ராப் டவுனில் இருக்க வேல்யூ தான் கொடுக்கணும், கொடுக்கக்கூடாதுன்றது எனக்கு தெரியும். பட் புதுசாக யாராவது இந்த ஷீட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி அந்த செல்லை வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம், அந்த டீட்டெயில்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணலான்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன டைப் ஆஃப் வேலிடேஷன் வந்து எந்தெந்த மாதிரியான டேட்டாவுக்கு கொடுக்கணுன்றது இந்த வீடியோவில் பார்த்துட்டு, அதை அடுத்தவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி எரர் மெசேஜ் எப்படி கொடுக்குறதுன்றது நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு வந்து எம்ப்ளாயி நம்பர். இப்போ இந்த எம்ப்ளாயி நம்பருக்கு வந்து நம்ம எப்படி டேட்டா வேலிடேஷன் வந்து போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அதை வந்து எனக்கு தேவையான செல்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் வேலிடேஷன் பண்ணணுமோ டேட்டா வேலிடேஷனுக்குள்ளே போயிட்டு செட்டிங்ஸில் ஹோல் நம்பர் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு ஐடியெல்லாம் வந்து ஹோல் நம்பராக தான் இருக்க போகுது, டெசிமலாக இருக்க போகிறது கிடையாது. ப்ளஸ் அந்த டேட்டா வந்து பிட்வீன், அதாவது ஒரு வேல்யூலேருந்து ஒரு வேல்யூக்குள்ளே இருக்கணுமா, இல்லை வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாதா, அதாவது எனக்கு 10 to 15க்குள்ளே இருக்கணுமா அப்படின்றது, நாட் பிட்வீன்னா 10 to 15க்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்றது, ஈக்குவல் டுனா ஒரு பர்டிகுலர் வேல்யூ, இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. இப்போ நம்மளுக்கு பிட்வீன் தான் வேணும். என்ன பிட்வீன், எனக்கு வந்து இப்போ 3001லேருந்து
3020 வரைக்கும் தான் என்னோட எம்ப்ளாயி ஐடி இருக்குது. இந்த 20 நம்பருக்குள்ளே தான் எனக்கு ஏதோ ஒரு ஐடி வேணும் அப்படின்றப்ப நான் இதை கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன்னா 3001 அக்செப்ட் பண்ணிக்குது. இப்போ நான் 3030 கொடுக்குறேன் அப்படின்னா அக்செப்ட் பண்ணலை. தெரியுதா? இங்கே நான் 3030 கொடுத்தேன்னா the value doesn't match with the data validation restriction அப்படி வருதா? இப்போ நான் ரீட்ரை கொடுத்து நான் வந்துட்டு அதை 3020 கொடுக்குறேன்னா அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. 3015 அக்செப்ட் பண்ணுது. 3010 அக்செப்ட் பண்ணுது. ஏன்னா நம்ம எவ்வளோ இருந்து கொடுத்துருக்கோம்? 3001லேருந்து 3020 வரைக்கும் தான் நம்ம இந்த பிட்வீன் ரேஞ்ச் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன வேல்யூ போட்டாலும் இந்த வேலிடேஷன் அப்ளை பண்ண செல்லில் அக்செப்ட் பண்ணிக்கும். அதை தாண்டி போட்டால் எரர் காட்டும். ஓகேவா? இப்போ டேட் ஆஃப் ஜாயினிங் கம்பெனி வந்துட்டு நான் சேம் அதே டேட்டா வேலிடேஷன் ஃபஸ்ட்டு நான் செல் செலக்ட் பண்ணிக்கிறேன். செல் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டேட்டா வேலிடேஷனில் போயிட்டு இங்கே நான் டேட்டுன்னு கொடுக்குறேன். டேட் வந்து பிட்வீன் என்னவா இருக்கணும் அப்படின்னா, அப்படி இல்லைன்னா நான் வந்துட்டு லெஸ் தென், நான் வந்து இப்போ லெஸ் தென் கொடுக்குறேன். லெஸ் தென் எந்த டேட்டா இருக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டேட்டே போட்டுக்கலாமா? ஓகேவா? அதாவது Jan 10, 2024க்கு முன்னாடியாக இருக்கணும். அன்னத்தன்னைக்கு இருக்கக்கூடாது. Jan 2024க்கு அப்புறம் இருக்கணும். அதாவது அப்புறம் இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ நான் வந்து 11/12/2023 போடுறேன். அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஓகேவா? இப்போ 11/1/2024 போட்டால் அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஏன் கூடாது? நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம்? 10க்கு கம்மியாக இருக்கிறத மட்டும், அதாவது 2024 Jan 10க்கு கம்மியாக இருக்க வேல்யூஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம வந்து 10 தாண்டி போடுறோம். ஸோ அது வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது. என்ன கொடுக்குதுன்னு பார்க்கலாம். அக்செப்ட் பண்ணலை. கரெக்ட். அப்போது இப்போ இதுவே நம்ம 10ன்னு கொடுத்தோம்னா அக்செப்ட் பண்ணுதா இல்லையான்னு பார்ப்போம். நம்ம வந்து 10க்கு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த 10ன்றது அக்செப்ட் பண்ணுதா இல்லையான்னு பார்த்தோன்னா அதுவுமே பண்ணாது. ஏன்னா நம்ம லெஸ் தென் தான் கொடுத்துருக்கோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிடையாது. ஸோ அந்த நம்ம டேட் கொடுக்குற டேட்டுமே அதை எடுத்துக்காது. அதுக்கு முன்னாடி டேட் வரைக்கும் தான் எடுத்துக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போது 3 Jan கொடுத்து பார்ப்போம். 2024 அக்செப்ட் பண்ணிக்கிச்சா? ஸோ இதுதான் வந்து டேட். இப்போ பாயிண்ட்ஸ்க்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, பாயிண்ட்ஸுக்கு அதே மாதிரி டேட்டா வேலிடேஷனுக்குள்ளே போயிட்டு இப்போ எனக்கு வந்து டெசிமலில் வேணும். பிட்வீன் எனக்கு வந்துட்டு ஒரு 1லேருந்து 1.0லேருந்து 5.0க்குள்ளே என்ன டெசிமல் வேணால் இருக்கலாம். அவங்களோட அப்ரைசல் பாயிண்ட் அப்படின்றப்ப நான் வந்து 2.3 போடுறேன். அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. இதே 5.6 போட்டு அக்செப்ட் பண்ணுமா? பண்ணக்கூடாது. பண்ணலை. ஓகேவா? ஓகே. இப்போ ரிமார்க்ஸில் வந்துட்டு நான் ரிமார்க்ஸ் வந்து ஏதாவது நான் எழுதுகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து அது என்ன ஒரு லிமிட்டுக்கு மேலே அக்செப்ட் பண்ணக்கூடாது. நான் இப்போ வந்து ஒரு பெரிய பேராவாக இங்கே டைப் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு நான் என்ன டெக்ஸ்ட் லென்த்து கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் லென்த் வந்து லெஸ் தென் எனக்கு வந்து ஒரு 100 கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அப்படின்னா 100 கேரக்டர்ஸ்னால் இப்போ நம்ம வந்து டைப் பண்ணி உங்களுக்கு டெமோ காட்ட முடியாது. அதனால நான் ஒரு 10ன்னு கொடுத்துக்கிறேன்னு வைங்க. என்னோட இங்கே கேரக்டர்ஸ் வந்து 10க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னா இப்போ நான் வந்து அதை டைப் பண்ணி என்ட்ரு கொடுக்குறப்ப அது வந்து டேட்டா வேலிடேஷன் ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து மேட்ச் பண்ணலை அப்படின்னு சொல்லி கொடுக்குது. ஸோ அதை வந்து கேன்சல் பண்ணிட்டு இப்போ நான் 10க்குள்ளே கொடுக்குறேன்னா அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சா? ஸோ இதுதான் வந்து ஒரு டைப் ஆஃப் டேட்டா வேலிடேஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது. இப்போ நம்ம இந்த டேட்டா வேலிடேஷனில் இது எல்லாமே பார்த்துட்டோம். இன்னும் கஸ்டம் மட்டும் பார்க்கல. அந்த கஸ்டம் எப்படின்றது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் இன்புட் மெசேஜ் எரர் அலர்ட் வந்து இன்னும் அதுவும் நம்ம இங்கே பார்க்கல. அதை எப்படி பண்ணுறதுன்றதும் அடுத்த வீடியோவில் தெளிவாகவே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதுக்கு எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேலிடேஷன் அப்ளை பண்ணுறதுன்றதை இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அடுத்த ஒரு தனி செக்மெண்ட்டில். ஓகேவா? இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.